ஜான்க்கும் ஸ்டீஃபனுக்கும் மட்டும் அம்மாச்சி கிடையாது, அவங்க எங்களுக்கும் அம்மாச்சி. பக்கத்துலேயே இருந்து நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துருக்கோம். அவங்க இங்கேருந்து நான் காலி பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லி அப்படி கட்டி பிடிச்சி அழுதாங்க. இன்னும் எனக்கு அப்படி உன்னை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இதை கடைசியாக அவங்க சொன்ன வார்த்தை. இடையிலையும் நான் வந்து பார்த்தேன். ஆனால் அம்மாச்சி நம்மளை விட்டு இப்போது 94 இயர்ஸ் கடந்து போயிருக்காங்க. அவங்க நிறைய டீச் பண்ணுவாங்க, ஜானுக்கும் பண்ணுவாங்க, எங்களுக்கும் பண்ணுவாங்க. ஸோ நிறைய கூட வந்து பார்த்துருக்கோம். அம்மாச்சிக்காக இந்த பாடலை நான் பாடுறேன். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோருந்தன் ஆதாரம் நானே. மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோருந்தன் ஆதாரம் நானே. அலைகள் மோதி படகு அசைந்தால், அமைதி தரவே வந்திடுவேன், அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும், கண்ணீருந்தன் உணவானாலும், கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும், கண்ணீருந்தன் உணவானாலும், கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. அலைகள் மோதி படகு அசைந்தால், அமைதி தரவே வந்திடுவேன், அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. தொடர்ந்து நம்மிடையே இருக்கிற திருமதி ஜெயா மோகன் அவர்கள் சில வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மாமியார் ஆனால் எங்களுக்கு சொந்தம்தான். ஏன்னா இப்போ எங்கள் வீட்டுக்காரரும் எனக்கு சொந்தம் தான். அந்த வழியில் தான் நாங்கள் கட்டிட்டு வந்தோம். ஆனால் அப்படி இருந்தும் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எங்கள் அத்தை வந்து ரொம்ப வருஷத்தில் ஒரு தடவை ஒரு 4 நாள் தான் வருவோம். 4 நாள் வந்தாலும் பயந்து பயந்து இருப்போம் நாங்கள் எங்கள் 4 நாளில். அதுக்கப்புறம் அமைதியாக இருப்போம், எல்லாம் இது பண்ணுவோம். மாமாவும் அத்தையும் தனியாகவே இருப்பாங்க. அதே மாதிரி பிஷப்போடைய மாமியாரும் மாமனாரும் அவங்க மேலே தனியாக இருப்பாங்க.
இவங்கெல்லாம் தான் 4 பேரும். அவங்க மேலே 2 அவங்க ஜெபம் பண்ணிக்குவாங்க, எங்கள் கீழே ஜெபம் பண்ணிக்குவாங்க. அவங்க 2 பேர் தான். அவங்க சொல்லிட்டாங்க, பிஷப்போட மாமியார் மாமனார் சொல்லுவாங்க, நாங்கள் இந்த வீட்டில் தான் நாங்கள் எங்களுடைய பணம் போகணும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்களுடைய பாடி வந்து தாத்தாவும் அம்மாச்சியும் அந்த வீட்டிலேருந்து தான் போச்சு. அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. எந்த இதுவும் அப்படி 2 பேரும் அந்த வீட்டில் அமைதலாக இருப்பாங்க. எங்கள் தாத்தா தான் இந்த கோயிலுக்காக எல்லாம் இது எங்கள் தாத்தான்ற மாமனார். ஏன்னா எங்கள் பேரன் சொல்கிறத வச்சு நான் அம்மாச்சின்னே சொல்லிடுறது, மாமியாரா அம்மாச்சின்றது, தாத்தான்னு சொல்லிடுறது அப்படி. ஏன்னா அவங்க தான் இந்த வீட்டில் இங்கே கோயிலில் எல்லா காரியத்துலேயும் பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் அத்தை எங்கேயுமே போக மாட்டாங்க. கோயிலுக்கு வர்றதோடு சரி, எந்த ஃபங்க்ஷனுக்கும் அட்டன் பண்ண மாமா தான் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டு, ஊருக்கு போகிறது வர்றது எல்லாமே மாமா தான். அத்தை ஒரு இதுலேயும் இல்லை. ஆனால் நல்லா வில் பவர் அவங்க. ஒரு வேதனை இருந்தால் கூட எந்த கஷ்டமும் அவங்க வலிக்குதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அத்தை நான் தடவி விட்றேன் பண்ணுறேன், இல்லை வலிக்கல ஜெயா, படுத்துக்கிறேன். ஆனால் இத்தனை நாள் எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டாங்க. இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இது பண்ணுவாங்க. இப்போ ஒரு 2 மாதத்தளவில் கீழே உளுந்து அதுக்கு முன்னாடி கீழே உளுந்து மருந்தெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா நான் மறுபடியும் கீழே உளுந்து எங்களால் 2 பேராலையும் தூக்க முடியாது. எனக்கு 2 கையும் வீக்கு. என் பையன் வந்து நல்லா தூக்கி உட்கார வச்சு எல்லாம் பண்ணுவான். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரும் எல்லாம் பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையில் அவங்க வந்து அமைதியில் தான் இருப்பாங்க. வேதனை இருக்கும் எல்லாருக்கும். என் மருமகள்கிட்ட சொல்லுவேன், அது அம்மாச்சிக்கு இப்படி